வணக்கம் மக்களே, கூலி மூவி பார்த்துட்டு வந்தாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா படம் வேறு லெவலில் இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சியூன்னாங்க. ஆனால் எல்சியும் கிடையாது, ஐசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரிங்களா? லோகேஷ் கனகராஜ் வந்து இது ஒரு ஸ்டாண்டர்ட் மூவின்னு தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்சியூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, கைதி 2 படத்தில் உள்ள ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து கொண்ட மாதிரி காமிப்பாங்கல்ல. அவர் வந்து இதில் வந்து நம்ம நாகார்ஜுனாவுக்கு பையனாக நடிச்சிருக்காரு. அப்பயே தெரிஞ்சிருக்காங்க இது வந்து எல்சியூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கடையில் சொல்லிட்டாங்க எல்சியூ எஸ்கே கேமியா நடிக்காரு, அது வருது இது வருது, 2 கண்டெய்னர் இதுதான் 30 வருஷம் அதுதான் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, ஒரு சில லாஜிக் நானும் வந்து எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பட் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்ட் அலோன் மூவி தான் இது. இதில் எல்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பராக எடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். பட் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா படம் வந்து 2.25 நேரம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் தலைவர் வந்து வேறு லெவலில் செஞ்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாகார்ஜுனா வந்து உண்மையிலே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக நடிச்சிருக்காப்புல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உபேந்திராவும் கடைசி வந்துலாம் வருவார். கடைசி ஒரு 45 மினிட்ஸ் தான் வர்றாரு படத்தில். பட் இருந்தாலும் அப்படின்னா அந்த 45 மினிட்ஸ் தரமான செய்கை வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக் சீன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி வந்து ஒரு வேறு லெவலில் டிஏஜிங் பண்ணி காமிச்சிருந்துருப்பாங்க. அதில் ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டு லாஸ்ட்டில் அவர் நின்றுட்டு அவர் வந்து அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் அதில் உட்காந்துட்டு வந்து சீவிரோம் அப்படிம்பாரு. அந்த சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். படம் வந்து சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். 18+ அப்படிங்கிறனால ஏ கிரேடுங்கிறனால என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை காட்சிகள் ரத்தம் தெறிக்க செஞ்சுருக்காங்க. அதனால் 18+ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ கிரேட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து காமிச்சிடும் 18+ அலோடு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் என்னென்னா அதுதான், சண்டை காட்சிகள்லாம் உண்மையில வேறு லெவலில் நடந்திருக்கு. படமும் சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. அனிருத் ஒரு நல்ல மியூசிக்காக போட்டிருக்கலாம்ப்பா, அதை விட்டுக்கிட்டு பாட்டெல்லாம் நல்லா போட்டுக்கிட்டு கடைசி வந்து இப்படி மியூசிக்கில் சொதப்பி வச்சிருக்கீங்க. ஒரு சில இடத்துல மியூசிக் வந்து பெருசாக இருந்த மாதிரி தெரியல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரனில் உள்ள மியூசிக்கில் ஒரு சின்ன கிளிப் எடுத்து இந்த படத்தில் அப்பப்போ போட்டு விட்டுருக்காருங்க. எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை? அனிருத் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் படம்னா அவர் நல்லாவே மியூசிக் போடுவார். பட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. நீங்கள் வந்து படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்திரனில் உள்ள மியூசிக் வந்து இதில் வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு. படத்தில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் வச்சிருக்கு. உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா இவர் சௌபின் மெயின் வில்லனே அவர் தாங்க. என்னமோ நடிச்சிருக்காரு. உண்மையில சொல்ல போனால் மெயின் வில்லன் இவரு அப்படின்னா யாருமே அதான் வந்து தலைவரே சொல்லியிருந்திருப்பார் ஆடியோ லான்ஸில். இவரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேச்சுகள் விட்டுருப்பாரு. பட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது. படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாகவே வச்சுருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட்லேயே உட்காந்து சீட்டோட எண்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி படம் எடுத்து வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸில் அமீர் கானை வச்சு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. உண்மையில செம்ம சீனுங்க. அதெல்லாம் மற்ற தேட்டரில் பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை, see you soon.